மற்றுமொரு அண்மை செய்தி 200 வேட்பாளர்கள் அடங்கிய லிஸ்ட் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனைத்து கட்சியும் தங்களுடைய தொகுதி பங்கீடு, தொகுதி அறிவிப்பு, வேட்பாளர் அறிவிப்பு என தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நிலையில் தாவேக சார்பாக 200 வேட்பாளர் அடங்கிய லிஸ்ட் ரெடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு குறிப்பாக வேட்பாளர் பட்டியலும் மற்றும் தொகுதிகளையும் இடஒதுக்கீடு செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் தாவேகா இந்த முறை தனித்து போட்டியிடுதா என்ற எழுநிலையில குறிப்பாக 200 வேட்பாளர் லிஸ்ட் தயார் செய்திருக்கிறார்கள். அதுக்கு மாற்று வேட்பாளரும் தயார் நிலையில் இருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. மேலும் அது தொடர்பாக இன்று நுங்கப்பாதை தனியார் விடுதியில குறிப்பாக இந்த வேட்பாளர் லிஸ்ட் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு காரணம் குறிப்பாக வேட்பாளரை இறுதி செய்வது இழுபறி என்ற தகவல் வெளியான இழுபறி இல்லையாம். குறிப்பாக 200 வேட்பாளர் தயாராக ஒரு மாற்று வேட்பாளர் தயார் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில மாவட்ட தேர்தல் அதிகாரி அதுக்கு அனுமதி வழங்கவில்லை என ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பாக இன்று நடைபெற இந்த கூட்டம் என்பது குறிப்பாக ஏற்கனவே 2 கட்டங்களாக இன்று அதாவது 29ஆம் தேதியும் இன்றும் 2 நாட்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படை 29ஆம் தேதி அதற்கான குறிப்பாக வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகுமா, முதற்கட்ட வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகுமா எதிர்பார்ப்பும் கொண்டிருக்கிறது தனியார் விடுதியில். அந்த அன்றைக்கே குறிப்பாக தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேர்தல் அறிக்கை வெளியாக இருப்பதாக ஒரு தகவலியாக இருக்கிறது. இருந்த போதிலும் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் குறிப்பாக நாளை மிக முக்கியமாக தாவேக தலைவர் அவர்கள் பெரம்பூரில் இருந்து தன்னுடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். சென்னையிலிருந்து தொடங்குறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு குறிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு செல்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே இந்த 200 வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ராம்குமார், மற்றுமொரு அண்மை செய்தி 200 வேட்பாளர்கள் அடங்கிய லிஸ்ட் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனைத்து கட்சியும் தங்களுடைய தொகுதி பங்கீடு, தொகுதி அறிவிப்பு, வேட்பாளர் அறிவிப்பு என தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நிலையில் தாவேக சார்பாக 200 வேட்பாளர் அடங்கிய லிஸ்ட் ரெடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு குறிப்பாக வேட்பாளர் பட்டியலும் மற்றும் தொகுதிகளையும் இடஒதுக்கீடு செய்து பார்க்க முடிகிறது. ஆனால் தாவேகா இந்த முறை தனித்து போட்டியிடுதா என்ற எழுநிலையில குறிப்பாக 200 வேட்பாளர் லிஸ்ட் தயார் செய்திருக்கிறார்கள். அதுக்கு மாற்று வேட்பாளரும் தயார் நிலையில் இருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. மேலும் அது தொடர்பாக இன்று நுங்கப்பாதை தனியார் விடுதியில குறிப்பாக இந்த வேட்பாளர் லிஸ்ட் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில அது ரத்து செய்யப்பட்டது. அதற்கு காரணம் குறிப்பாக வேட்பாளரை இறுதி செய்வது இழுபறி என்ற தகவல் வெளியான இழுபறி இல்லையாம். குறிப்பாக 200 வேட்பாளர் தயாராக ஒரு மாற்று வேட்பாளர் தயார் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில மாவட்ட தேர்தல் அதிகாரி அதுக்கு அனுமதி வழங்கவில்லை என ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பாக இன்று நடைபெற இந்த கூட்டம் என்பது குறிப்பாக ஏற்கனவே 2 கட்டங்களாக இன்று அதாவது 29ஆம் தேதியும் இன்றும் 2 நாட்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படை 29ஆம் தேதி அதற்கான குறிப்பாக வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகுமா, முதற்கட்ட வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகுமா எதிர்பார்ப்பும் கொண்டிருக்கிறது தனியார் விடுதியில். அந்த அன்றைக்கே குறிப்பாக தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேர்தல் அறிக்கை வெளியாக இருப்பதாக ஒரு தகவலியாக இருக்கிறது. இருந்த போதிலும் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் குறிப்பாக நாளை மிக முக்கியமாக தாவேக தலைவர் அவர்கள் பெரம்பூரில் இருந்து தன்னுடைய முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். சென்னையிலிருந்து தொடங்குறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு குறிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு செல்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே இந்த 200 வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.